ஹாய் காய்ஸ், லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா என் மச்சானோட ஒய்ஃபோட நேட்டிவ் பிளேஸ் போயிருந்தோம். மச்சானுக்கு வந்து கேர்ள் பேபி பிறந்திருக்கு. பேபி வந்து ஊரில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை எடுத்தோன்னே கோவிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் குழந்தைய போய் பார்க்கலான்னு. இந்த கோவில் பேர் வந்து பச்சையம்மன் கோவில். கோவில் என்ட்ரன்ஸ் உள்ளே போனோன்னா 7 முனீஸ்வரர் சாமி சிலை இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு தான் கோவில். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த கடைகள்லாம் வச்சுருக்காங்க. பூவு, எலுமிச்சப்பழம்லாம் விற்றுட்ருக்காங்க. டாய்ஸ் இருக்குங்க. இந்த கோவில் வந்து ஒரு 60-70 வருஷமாக பழைய கோவிலுங்க. இது கவர்மெண்ட் கொஞ்சம் பார்த்து இந்த கோவிலெலாம் மெயின்டைன் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்தமாரி கோவில்லாம் அழிய விடக்கூடாது. ரீசெண்டாக ஒரு வெள்ளம் வந்து காமன் சுவர் எல்லாத்தையுமே இடிச்சிருச்சான். உள்ளே கேமரா அலோவ் பண்ணல, அதனால் கோவிலுக்குள்ளே போய் எடுக்க முடியல. என்னால் பாருங்கள், முனீஸ்வரர் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப வருஷமாக வச்சு வழிபட்டுட்டு இருப்பாங்க. இந்த இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி கொடுத்தா இன்னும் 40-50 வருஷத்துக்கு நல்லா இருக்கும். என் பையனுக்கு செருப்பு போடாமல் நடக்கவே முடியல. இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ். உள்ள கேமரா எடுக்க விடலை. ஆக்சுவலாக இங்கே என்னோடய குலதெய்வ நேம் வந்து காத்தாயம்மன். இங்கே உள்ளே போகிற வரைக்கும் தெரியாது காத்தாயம்மன் கோவில், காத்தாயம்மனோட சிலை இருக்குன்னு. உள்ளே போயிட்ட பிறகு தான் தெரிஞ்சு அங்கே காத்தாயம்மனுக்காக கும்பிட்டு போங்கன்னு. காட் பிலீவ் இருக்கிறவங்க இந்த ஃபீலை வந்து இக்னோர் பண்ண மாட்டாங்க. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி புல்லரிச்சிச்சுங்க. ஏன்னா என் குலதெய்வம் கோவில் வந்து மன்னார்குடி. அந்த ஊருக்கு போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. சடனாக குலதெய்வம் சாமியை பார்த்தோன்னா ஒரு மாதிரி சந்தோஷமாயிடுச்சு. கோவில் தரிசனம் முடிஞ்சோன்னா வீட்டில் குழந்தைக்கு வந்து பேர் வைக்கிற விழா ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. கேர்ள் பேபி ஃபார்மாலிட்டி படி ஏதோ அன்னக்கூடையில் துணியெல்லாம் வச்சு சீனி தண்ணி வச்சு பேர் வச்சாங்க. இது இவங்க பெரிய மாமியார். இவங்க அது முடிஞ்சோன்னா பிரியாணி தான். இவங்க ஊரில் பிரியாணி ஒரு மாதிரி வரன்னு இருக்குங்க. சென்னையில் இருக்கிற மாதிரி இல்லை பிரியாணி. அது கூட இந்த கத்திரிக்காய் தொக்கு தராங்க, அதோட சேர்த்து தான் சாப்பிட்ற பேர் இருக்குது. ஆனால் டேஸ்ட் ஓரளவுக்கு ஓகே தான். பாருங்க, புளியோதரை பிரியாணி மாதிரி இருக்குது. ஆனால் இது ஒரு பிரியாணி. டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் தொக்கு இல்லைன்னா டேஸ்ட்டு சுத்தராக நல்லா இருக்காது. ப்ளஸ் 2 வறுத்த மீன் வச்சாங்க. பக்கத்துலேயே உங்களுக்கு சொந்தமான தோட்டம் இருந்துச்சுங்க. இங்கே வந்து நெல்லிக்காய் செடி, லெமன், அப்புறம் கொய்யக்காய், மாதுளப்பழ மரம், வாழை மரம் எல்லாமே இருந்துச்சு. பத்தாவதுக்கு இங்கே பாம்புகளும் நிறைய இருந்துச்சு. அது வீடியோ எடுக்க முடியல. 2-3 ஓடிச்சு, ஆனால் எடுக்க முடியல. எல்லாம் சாரப்பாம்பு தான், பயப்படாதீங்க. லெமன் பறிச்சுட்டு இருந்தோம் நானும் ஒய்ஃபு, என் பையன். ஒரு 50-60 லெமன் கிட்ட பிரிச்சுட்டு வந்துட்டோம். ஒன்றுமே சொல்லுங்க. அப்பப்போ இந்த மாதிரி வில்லேஜுக்கெலாம் போயிட்டு நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபையாக தான் இருக்குது. ஆனால் நான் ஒன் டேயில் போயிட்டு வந்துட்டேன். அதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது. இன்னும் ஒரு போகிறதா தான் ஒரு 3 நாள், மினிமம் 3 நாள் ஸ்டே பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், சொந்தமாக தோட்டம்லாம் இருக்குது உங்களுக்கு. ஃபைனலாக இப்போ என் பையன் பாருங்கள், காட் மோடுக்கே போயிட்டான். ஃபுல்லாக புட்டெல்லாம் வச்சுக்கிட்டு.